மேம் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்தா இல்ல எல்லாருக்குமே எடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? Those things like we will understand with the blood reports, like those patients are coming இல்லையா, so doctor will actually give blood reports, like அவங்க எடுத்துட்டு அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து செஷன்ஸும் கொடுப்பாங்க. சப்போஸ் இஃப் பிளட் ரிப்போர்ட்ஸில் வந்து அவங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸும் ஆட் பண்ணுவோம். மேம் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்கல்ல, இது வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குமா? ஆல்ரெடி வந்து பிளட் எடுத்து தான் பண்ணுவாங்க ஆல்ரெடி பிஆர்பி பொறுத்த வரைக்கும். இப்போ ஜிஎஃப்சிக்குமே அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெயின் இருக்குமா? இப்போ நம்ம ஹேர்ல வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது பெயின் எப்படி இருக்கும் மேம்? பெயின் பார்த்தீங்கன்னா வி வில் யூஸ் ஒன்லி 1 ml சிரிஞ்ச். ஸோ அது வந்து இப்போது நார்மலாக இப்போ சிரிஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும் இல்லையா. ஸோ 1 ml சிரிஞ்ச் நம்ம ஸ்கேல்பில் பண்ணும்போது இட் வில் பி லைக் மேலே ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு கோ டீப்பர். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் லேயரில் பண்ணும்போது இட் ஆக்சுவலி லைக் ஒரு ப்ரிக்கிங் மாதிரி தான் இருக்கும், விச் இஸ் பேரபிள். அது வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைக் வைப்ரேட்டர் அந்த மாதிரி வச்சு லைக் அது பெயின் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துப்போம். அட் த சேம் டைம் லைக் அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் இட் லைக் அது சப்சைட் ஆகிடும்.